திருமாவளவன் அவர்களுடைய இன்று ஒரு தகவல், டெய்லியும் ஒரு தகவல் சொல்லிட்டு இருக்காரு. இன்று ஒரு தகவல் எதுக்கு சிரிக்கிறீங்க? சரி தென்கட்சி சார். சுவாமிநாதன் கூட சொல்லியிருந்தார் இன்று ஒரு தகவல். சரி சார். ஆகாஷவாணி ஆகாஷம். அவங்களாம் செய்தி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த காலத்தில் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். சார், டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆன மாதிரி, வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜிக்கு ஆன மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு நிலைமை மாறி அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் காட்டுமன்னார்குடி தொகுதியில் வந்து நிற்கிறதுக்கு ரெடியான. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் ரீகன்சிடர் பண்ண சொன்னதுனால அவர் மனசு புண்படக்கூடாதுன்ட்டு நான் போட்டியிடலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதை கோர்வையாக சொல்லிட்டீங்களா? அதுக்கு அர்த்தம் சொல்லுங்கள். அர்த்தம் சொல்லுங்கள். டெல்லியில் கெஜ்ரிவாலுக்கு ஆன மாதிரி பெங்காலில் அதாவது பிஜேபி ஓவர்டேக் பண்ணிடுச்சு டெல்லியில், வெஸ்ட் பெங்காலையும் பிஜேபி எடுத்துக்கிச்சு. பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக காட்டுமன்னார் கோயிலில் நின்னா பிஜேபி உள்ளே வந்துடாது. என்ன ஏதாவது சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லுங்கள் சார். நான் கேட்குற கேள்வியெல்லாம் நீங்களே கேட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன கேட்பேன் சொல்லுங்கள். ஏங்க அப்போ வாசகராக சொல்லிட்டேங்க. நான் என்னங்க பண்ணுறது? நான் என்ன இவர்களும் நான் அந்த வன்னியரசாலே முடியல, கூட இருக்கிற வன்னியரசாலே முடியல. நீங்கள் ஏன்ட்ட வந்துட்டு இப்படி சொன்னார் அப்படி சொன்னார்னா முதல்ல நீங்கள் மனப்பாடம் பண்ணி நல்லா பண்ணிக்கிறீங்க. நீங்கள் சொன்னதை வச்சு நானும் டப்புன்னு அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன கேட்குறேன், டெல்லியில் நேர்ந்தது வெஸ்ட் பெங்காலில் நேர்ந்தது போல் தமிழ்நாட்டில் நேரக்கூடாது என்பதற்காக காட்டுமன்னார் கோயிலில் அப்படி தானே நான் நிற்பதை ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டது நான் வாபஸ் வாங்க ரீகன்சிடர் மறு ஆய்வு பண்ணி கட்சிக்காரனே இல்லாத ஒரு ஆளை, அந்த ஆளே எதிர்பார்க்காத ஒரு ஆளை, யார் அந்த ஆளே எதிர்பார்க்கல, ஜோதிமணி. நானா காங்கிரஸில் சீட்டு கொடுத்துட்டாங்க. இல்லைங்க விசிகாலையா யார் நிற்கிறா? நீங்கள் தான் நிற்கிறீங்க. நான் நிற்கிறேன்னா நான் காங்கிரஸில் இருக்கிறேன். ஆமாங்க, நீங்கள் விசிகால் நிற்கிறீங்க. யோ என்னையா குழப்புற உங்க சொல்லியா? இல்லைங்க திருமாவளவன் உங்களை தான் போட்டுக்கிறாரு. கண்ணாடி மாற்றினா எப்படி சார் ஆட்டோ ஓடிச்சே, அவர் ஜெயிச்சிட்டாரு. இப்போ இந்த இடத்துல இதற்கும் கெஜ்ரிவாலுக்கும் மம்தாவுக்கு என்ன சம்மந்தம்? அதை தான் அவங்கள்ட்ட கேட்குறேன், சொல்லுங்கள். தெரியல சார். என்னங்க சரி விடுங்க, யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில், நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன். கெஜ்ரிவாலுக்கும் மம்தா பானர்ஜிக்கும் அது நடந்தது இங்கே நடக்காமல் இருக்கிறதுக்கு, அதுக்கு காட்டுமன்னார் கோயிலில் நான் நின்னேன். அது ஸ்டாலின் கேட்டதுனால ரீகன்சிடர் பண்ணேன். ஸ்டாலின் ஏன் கேட்டுக்கினாரு? அதாவது நடக்காமல் இருக்கு தானே நின்னாரு. அதாவது இந்த மாதிரி எம்எல்ஏவா நிற்க போகிறேன் அப்படின்றதுக்கு ஸ்டாலின் அவர்கள்ட்ட சொல்லும்போது அவர் ஒன்றும் சொல்லாமல் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இதை நீங்கள் ரீகன்சிடர் பண்ணுங்கன்ட்டு அவர் சொன்னதுனால இவரு ரீகன்சிடர் பண்ணி நிற்கலாம். அவர் நின்று இருந்தார் வச்சுக்கோங்க, உண்மையிலே தாவேகா வந்திருக்காது, இந்த நிலை வந்திருக்காது. ஸ்டாலின் சரியில்லைங்க, அவர் உண்மையிலே சரியில்லை. அப்புறம் இன்னொன்று சொன்னார், அது பார்த்தீங்களா? தாவேகாவிடம் இருந்தும் திமுகவிடம் இருந்தும் எங்களை பிரிக்க சதி செய்கிறார்கள். ஆமாம். யாரு? இதுவும் பதில் சொல்லுங்க. அவரே தான். அவரு டபுள் ஆயிட்டாரா? டூயல் பர்சனாலிட்டின்னு அந்த மாதிரி ஆயிட்டாரா? ஆமாம் சார். டெய்லி உண்மையிலே அண்ணன் வந்து ரொம்ப அட்டென்ஷன் சீக்கிங்கில் இருக்காரு. யாராவது தினமும் என்னை கவனின்னு பேட்டரி பாக்ஸில் எழுதி போட்டிருப்பான். தினமும் என்னை கவனி தண்ணி ஊற்றணும். டெய்லி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காரு, பரபரப்பாக ஏதாவது ஒன்று சொல்கிறாரு. அதான் சொல்கிறாங்க. இந்த பேட்டரி பாக்ஸில் தினமும் என்னை கவனின்னு எழுதியிருப்பாங்க லாரி இதிலெல்லாம். ஏன்னா அப்போல்லாம் வந்து இந்த தண்ணி ஊற்றுறது டிஸ்டில்டு வாட்டர் ஊற்றுவாங்க. அது ஊற்றலைன்னா சார்ஜ் இறங்கிடும். அந்த மாதிரியா சார்ஜ் இறங்கிடும்ன்றதாக தினமும் என்னை கவனின்னு சொல்லிட்டு இப்படி ஆகிட்டுக்கிறாப்லையா? இன்னொன்று கூட ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தாரு. அண்ணாமலை அவர்கள் வரதை பற்றி கூட சொல்லியிருந்தாரு. அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலையாக வந்தால் ஓகே, ஒரு ஆர்எஸ்எஸ்ல ட்ரைனிங் எடுத்திருக்காரு. அப்புறம் எப்படி ஆர்எஸ்எஸோட அந்த சாயல் இல்லாமல் இருக்கும்? ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை கூட நீங்கள் கூட இருக்கிறீங்க, ஆட்சி நடத்துகிறாப்புல. அவர் அப்படி ஏன் நான் அப்படி சொன்னேன்ட்டு நீங்கள் கேட்கல அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கன்ட்டு நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. விசுப்பட வசனம் பாணி மாதிரி இது. அவர் ஏன் இப்படி சொன்னார் என்பதை நீங்கள் கேட்கவில்லை என்பதை நான் எப்போ சரி. அப்போது இவர்கிட்ட அந்த ரிப்போர்ட்டருங்க வழக்கம் போல் அவன் மைக்கு ஏதோ சொல்லுகிறார் போல். ஏப்பா என்னை ஏன் நீங்கள் கேட்கவில்லை? சரி முஞ்சிச்சா தலைவர்? முஞ்சிச்சு அப்படி மடிக்கிட்டு வந்து அதுக்கு மேலே எங்கள் ஆஃபீஸில் சொல்லி அனுப்பல. வைகோட்டை மட்டும் மடிக்க கேட்க சொல்லிக்கிறாங்க, நான் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு. அப்போ இதுதான் நிலமை. அதை நான் சொல்லலை. அவர் இன்னொன்று சொல்லியிருந்தார். என்னன்னா இன்னொன்று ஒரு மனசை வேறு நோக்கடிச்சிட்டாங்க, சேர விடாமல் 2 பேர்ட்டையும் பகையை மூட்டி இவரை இது பண்ணி மனசை நோக்கடிச்சிட்டாங்கன்னு இது வரைக்கும். கலைஞருக்கு பேனா சின்னம் வைத்தால் நானே உடைப்பேன் என்று சொன்னவரோட நிகுட்டு வச்சு நிற்கிறீங்க. ஏன்னா வந்து வெளியே அனுப்பிச்சிட்டிங்கன்னா நியாயம். வெளியே அனுப்பல, நிகழ்ச்சியில் வந்து நீங்களாக தான் போனீங்க. நீங்கள் அவங்க பிளான் பியில் உங்களை முதல்வராக்கிறதுக்கே ட்ரை பண்ணாங்க. அது அவரே ஒத்துக்கினார்ல, என்னை முதல்வராக்க துணை முதல்வராக்க நோபல் பரிசு கொடுக்க அப்படி இப்படின்னு. இப்போது
பேனா சிலை வச்சா உடைப்பேன்னு சொன்னவரை கூட்டு வச்சிட்டிங்கன்னா இது நம்ப தகுந்த செய்தி இப்போ வரைக்கும் இல்லை. அவர் பொது வேட்பாளராக போடுறத சீமானும் எங்கேயும் சொல்லல, டிஎம்கேவும் சொல்லல. கரெக்டா? ஆமாம், சொல்லலை. இப்போ பொது வேட்பாளர்னா எந்த எலெக்ஷனுக்கு சார்? இது நம்ம அம்பாசமுத்திரத்தில் இவர் நம்ம இசைக்கு சுப்பையா தொகுதியில் இவர் நிற்க வைக்க போகிறதா ஒரு பேச்சு அடிபட்டுருக்கு. நிற்க வச்சு அனுப்பலாம் இவர். அப்போது இந்த மாதிரி நிற்கிறதுக்கு முதல்ல சீமான் ஒத்துக்கணும். ரெண்டாவது, இந்த மாதிரி நின்னாருன்னா சீமான் இத்தனை நாள் கட்டி காத்து வந்த திராவிட எதிர்ப்பு கொள்கை, அவர் சொன்ன தலைவரை கொன்ற இயக்கம், இதோடலாம் சேர்ற மாதிரி ஆகிடும்ல. அவர் கொள்கை அதிமுகவுடைய இந்த கொள்கையே இங்கே காற்றுல பறக்குது, நாம் கொள்கை பறக்காதான் என்ன? அப்படிலாம் சொல்ல முடியாதுல்ல. இல்லை, ஒருவேளை நடந்தால் சொல்கிறேன். அப்படி நடந்தால் அவருக்கு அது இழுக்கு. அப்போ அவர் அதுக்கு ஒத்துக்க மாட்டார். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது இவருக்கு எப்படி தெரிஞ்சது? எங்கோ வாட்ஸ்அப்லேயோ இல்லை எவனோ ஒருத்தன் கொளுத்தி போட்டதை வச்சுக்கின்னு இவர் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு பேசுகிறாரு. நியாயமா? சரி, அதுக்கு அவர் சீமானை அதுக்கு இவர் எதாவது சொல்கிறார் காரணம்? அந்த வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு என்ன பேசுனாங்க? சீமானும் இவரும் கல்யாணத்தில் ஒன்றா பேசுனாங்க. அது அரசியல் நாகரிகம் அல்லவா? நீங்கள் தானே சொல்லிக்கிறீங்க. அப்போ அவர் வாழ்த்து சொன்னார் அமித்ஷா. அப்போ நீங்கள் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளையாக மாறிட்டீங்களா? சொல்லுங்க. உங்களுக்கு அமித்ஷா வாழ்த்து சொன்னா அரசியல் நாகரிகம். அதுக்கு அநேகமாக நாளைக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் எதிர்பார்க்கலாம் சார். டெய்லி ஏதாவது ட்விட்டு பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் பாவம் அவர் கொளுத்தி போட்டுனுங்கிறாரு. டெய்லி ஒன்று சொல்லுங்கிறாரு. வேறு ஏதாவது புதுசாக சொன்னாரா? இதான் நிலமை. அதனால் இன்று ஒரு தகவல் அவரது இன்றோடு நம்ம இத்தோடு முடித்துக்கொள்வோம். நாளை மீண்டும் தொடருவோம். இன்று ஒரு தகவல். சரி சார், ஸ்டாலின் அவர்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா தாவேக அரசே இருக்காது அப்படின்ட்டு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சொல்கிறாரு. ராஜேந்திர பாலாஜி எப்போவுமே டேடின்னா ரொம்ப பிடிக்கும் சார். அதிமுககாரர் சொல்கிறார் சார். அதாங்க, அவருக்கு டேடின்னா ரொம்ப பிடிக்கும். மோடி எங்கள் டேடின்னு டாப்ல ஞாபகம் இருக்கா? ஆமாம். அப்போ இருக்கா இல்லையா? இருக்கு. இவர் யார்? அப்பா. அப்பாவுக்கு ஆங்கிலம் டேடி. டேடி அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். அதனால தான் சொல்கிறாரு, டேடிக்கு கோபம் வந்துச்சுன்னா அதிமுக இது தாவேக காலி அப்படின்றாரு. டேடி மேலே இவருக்கு என்ன திடீர்னு பாசம்? கேள்வி. டேடி என்ன பண்ணுவார்? வேலைக்கு போயிட்டு வரும்போது ஏதோ வாங்கிட்டு பச்சனங்கள் வாங்கி தருவார், எல்லாம் பண்ணுவார். டேடி அதிமுக ஆட்சிக்கு துணை பண்ணார்னா இந்த குழந்தைக்கு அமைச்சர் பதவி கிடைக்குமா கிடைக்காது? கிடைக்கும். அப்போ டேடி மேலே எவ்வளோ ஆசை இருக்கும்? அப்போ டேடி கோபம் வந்தால் நல்லாயிருக்கும்ல. இந்த பாக்யராஜ் படத்தில் பையன் முன்னாடி வீரம் காமிச்சிட்டு இருப்பாப்புல, உண்மையான ரவுடியை ஒருத்தன் முறைச்சிருவான். ஆமாம். அப்புறம் பையன் சொல்லுவான், அப்பா நீ தான் பெரிய ஆளாச்சு, அடிப்பான்னுவான். சமாளிக்கிறதே இந்த பாக்யராஜுக்கு பெரும்பாடாகும். அந்த மாதிரி டேடி பற்றி இவனுக்கு தெரியல, டேடி எவ்வளோ சூப்பர் ஹீரோன்னு. இவர் டேடி கோபம் வந்தால் அவள் தானா? டேடி கோபம் வந்தால் சரி, கோபம் வந்துச்சு. அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்ன மாதிரி 6 மாதத்தில் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர். இங்கே டேடியிலே முதலமைச்சர் ஆயிடுறாரு. இந்த தென் மாவட்டம் ஃபுல்லாகவே சிக்கலாக தான் இருக்குது. பார்த்தீங்களா? செல்லூர் ராஜி, இந்த இவர் ராஜேந்திர, எல்லாம் உளறல் திலகமாக, ரகுபதி எல்லாம் உளறல் திலகமாக தான் இருக்குது. ரகுபதி தென் மாவட்டம் இல்லை புதுக்கோட்டைன்னு சொல்லாதீங்க, அந்த சைடு ஃபுல்லாகவே அப்படி போனால் வந்தால் சொல்கிறேன். அப்போது இவர் இங்கே டேடிக்கு கோவம் வந்துச்சுன்னா அவ்வளோதான்றாரு. ஏன் சொல்கிறாருன்னா ஏடிஎம்கே கூட்டணி வரும் அப்படின்னு ஏதோ ஒன்று. டேடி கோவம் வரும் அப்போ பாருங்கள் தாவேக ஆட்சி இருக்காது அப்படின்றாரு. மொத்தத்தில் எங்கள் டேடி கோவம் வராது. எங்கள் டேடி பிள்ளைகளோட சண்டை போடுறதுக்கு நேரம் சரியாகுது. அதனால் அந்த டேடி கோவம் வந்தால் இதாகணும். அந்த டேடி கோவம் அதிமுக ஆதரிச்சா கூட இன்றைக்கி மெஜாரிட்டி கிடையாது. இல்லை அந்த டேடி கோவம் அந்த கோவம் ஆட்சியை கவிழ்க்கிற அளவுக்கு ஏதாவது பண்ணுறாருன்னா அது மேலும் தாவேகாக்கு அனுதாபமாக மாறும். சரி, இவர் இப்படி அடுத்து தென் மாவட்டத்து குழந்தை அனிதா ராதாகிருஷ்ணன். அவர் என்ன சார் அப்படி சொல்கிறாரு? 6 மாதத்தில் ஆட்சி மாறிடும், ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர், உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர், நான் அமைச்சர் சொல்ல. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற சிவா, திருச்சி சிவா, அவங்க மத்திய அமைச்சராக ஆகிடுவாங்க. சரி, இதெல்லாம் சொன்னீங்க, ரைட்டு, ஓகே. டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி வருதா? இன்னும் அந்த கனவுலேயே இருக்கிறாங்க. தாவேகா அந்த 108 வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருக்கும்போது நீங்கள் 2 பேரும் ஒன்று சேருங்க, நான் பார்த்துக்கிறேன், கிர்லோஸ்கர் நம்மால் தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் பண்ணி லாஸ்ட்டில் அது
ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பெரிய ஒரு லாரி மண் அள்ளி கொட்டாப்புல ராகுல். அதோட அது மண்ணா போச்சு. அன்னையிலேருந்து அந்த கனவுலேயே இருக்கிறாப்புல. அவரும் சரி, இந்த ராஜேந்திர பாலாஜி எல்லாருமே. அப்போது ஆட்சியை 6 மாதத்தில் கவிழ்த்திடலாம். நான் என்ன கேட்குறேன், மக்களுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டிங்களா? இந்த மக்கள் தானேங்க ஓட்டு போட்டாங்க. 108 தொகுதி கொடுத்தாங்க. அந்த மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அந்த கூட்டணி கட்சிகள் தானேங்க ஆதரவு தெரிவிக்குது. ஏங்க அந்த மக்களுடைய அந்த இதை மதிக்கவே மாட்டிங்களா? கலைச்சிருவோம் வில்லன் மாதிரியே பண்ணுகிறீங்க. வில்லனு இந்த ஹீரோயின் வந்து ஹீரோவை கட்டிக்கிட்ட பிறகு விடமாட்டான். ஏதாவது பண்ணணும், வீட்டில் பெட்ரோல் பம்ப் அடிக்கணும், அந்த பொண்ணை கடத்திட்டு போய் கட்டாத்தாலி கட்டணும், இந்த மாதிரிலாம் வேலைலாம் பண்ணணும். அதே மாதிரி இப்போ யோசிச்சுனே இருக்கிறீங்க. மக்களுக்கு ஏதாவது செய்யணுமா? ஏப்பா அந்த இடத்துல இது பண்ணல அதெல்லாம் கிடையாது. கலைச்சிடுவோம், முறிச்சிடுவோம் இப்படியே. இல்லை டேடிக்கு மேலே இவங்களுக்கு பாசம், அவர் எப்படி ஸ்டாலின் முதலமைச்சர், உதயநிதி துணை முதலமைச்சர். எங்கே இருந்து எடுப்பீங்க எம்எல்ஏக்களை? 76 எம்எல்ஏக்களை தாவைகளாம் தூக்கிடுவீங்களா? அப்படியே தான் இருக்கா? இன்றைக்கும் தாவைகளை சில எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சருடைய கைப்பாவையாக இருக்கிறாங்க. சில மாவட்டங்களில் இருக்கிறாங்க. பேர் சொல்ல வேணான்னு பார்க்குறேன். 2-3 இதில் இருக்குது. குறிப்பாக கேடிசிசி அப்படின்னு நம்ம இதில் சொல்லுவோம்ல, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை. இதில் அந்த கேசி அங்கே இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சிங்களேன். அப்போ அது நம்ம சொல்லுவோம், கொஞ்சம் நாள் பொறுத்து சொல்லுவோம் அது என்னன்னு, யார் என்னன்னு. அப்போ இந்த மாதிரிலாம் சில இடங்களில் இருக்குது. அது சிலர் தானே பண்ண முடியும் உங்களால். 76 பேரை தூக்க முடியுமா? 76 பேரை தூக்காமல் நீங்கள் கட்சி தாவல் தடைச்சதுன்னு தப்பிக்க முடியாது. சரி, வேறு ஏதாவது பண்ணணுன்னா என்ன தான் பண்ணுவீங்க? மறுதேர்தல் வைக்கிறதுக்கான ஏதாவது வேலை பண்ணி திமுக ஜெயிச்சு வந்துடுமா? அது கூட்டாணி வேணுமே. 4 டயரும் கலந்துக்குது. வெறும் வண்டி வச்சு என்ன பண்ணுவீங்க சார்? 1.5 வராதா சார்? 3 கோடி வராதா? சேருங்க பார்ப்போம் அப்புறமா எப்படி ஆகுதுன்னு, யார்கிட்ட போகுதுன்னு. சேர்ந்தா முடிஞ்சிடும் பாதி கதை. அதான் திரும்ப சொல்கிறேன். இது ஒன்று. இன்னொன்று, அது என்ன திருச்சி சிவா மத்திய அமைச்சர் இவர் தான் டெல்லியை பார்த்துக்கிறாரு. பூனைக்குட்டி வெளியே வந்துச்சா? ஏய் என்ன உள்ளுக்குள்ளே பேசினுக்கிறவங்க பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டாரு. தேவனா ஒருத்தர் சொல்லுவான் தெரியுமா? அந்த மாதிரி இவர் சொல்லிட்டார். இவர்கள் மத்திய அரசில் அங்கம் வகிக்க போகிறாங்க, மத்திய அரசோட துணைக்கு போகிறாங்க. அதில் இவங்க என்ன நம்பினுக்கிறாங்கன்னா, மத்திய அரசு இந்த ஆட்சியை கவுத்து நம்ம கையில் தூக்கி ஊற்றுறோம் அப்படின்னு. அடிப்படை அறிவு வேணாமா? இத்தனை வருஷம் எம்எல்ஏவா, 7 தடவை 8 தடவை எம்எல்ஏ, அமைச்சராக இருந்து எல்லாம் இருந்து இந்த ஆட்சி போயிடும் கலைஞ்சிரும்னு சொன்னால் கூட ஏதோ ஒன்று பண்ணுவீங்க. அப்படின்னா தேர்தல் தானே வரும். தேர்தல் வந்தால் எப்படி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார்? உதயநிதி எப்படி ஆவார் துணை முதல்வராக? அப்போ இவர்கள் பெரிய அளவில் ஒரு கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க. பிஜேபி ஏதாவது செஞ்சு கொடுத்துருவோன்னு நம்புகிறாங்க. அநேகமாக அந்த ஓபிஎஸ் போய் சேர்ந்தார்ல, அவர் ஐடியா கொடுக்குறாரா? இந்த கொரோனா மாதிரி பரவிட்டுக்குது அவர் நோய் எல்லாருக்கும். போய் சகவாசம் நம்ம பண்ணுவாங்கன்னு பரவிடுச்சு போகும். அவருக்கு சார் வெளியே காணும், அவரை வெளியிலேயே காணும். அவர் வேலை முடிஞ்சிச்சு, அவள் தான் எம்எல்ஏ ஆகிட்டார், அவள் தான். அதோட கம்மிந்தவள் தான். அடுத்து இன்னொருத்தர் ஆராசா. லௌகீக இன்பங்களை தொடர்ந்து மிசாவில் சிறையில் இருந்தார். மிசாவை நீங்களா ஏற்றுக்கினீங்க? உங்களை பிடிச்சி ஒவ்வொருத்தராக பிடிச்சி உள்ளே போட்டாங்க. லௌகீக வாழ்க்கையை தொடர்ந்துன்னா 1 வருடம் உள்ளே இருந்தீங்க. அதை வந்து பெரிய தியாகம் மாதிரி பேசுகிறாங்க. செத்து போன சிட்டி பாபு, இன்னொருத்தர், இன்னும் எவ்வளோ பேர் கால் கை உடஞ்சி அவங்கெல்லாம் கேட்டால் அப்படிப்பட்ட இயக்கங்கள் தியாகத்தால் வளர்ந்த இயக்கம் தான் நம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்வாங்க. ரைட்டு. கம்யூனிஸ்டுகள் அன்றைய காங்கிரஸார், நல்லா கவனிக்கணும், அன்றைய காங்கிரஸார் சுதந்திர போராட்ட காலத்தில். இன்னும் பல சுதந்திர போராட்ட வீரர்கள் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துட்டிங்கன்னா பல இந்த குறுநில மன்னர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள், வஉசி, பாரதியார், திருப்பூர் குமரன், வாஞ்சிநாதன், சுப்பிரமணிய சிவா, இந்த மாதிரி அறியப்படாத 2500க்கும் மேற்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள், இந்த மாதிரி பலருடைய தியாகத்தால் தானே நமக்கு நாட்டுக்கு விடுதலை கிடைச்சது. செக்கிழுத்த செம்மல் வஉசியை விட கஷ்டப்பட்டீங்க. லௌகீக வாழ்க்கையை தொடர்ந்து ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. வக்கீல், ஃபேமஸ் வக்கீல், எல்லாம் போச்சு. சொத்து போச்சுன்னா சொத்தை விற்று தான் கப்பலை ஓட்டினார் அவர். எல்லாம் போச்சு. இந்த ஜனங்க கை விட்டுச்சு அவரை பார்த்தே பயந்து போய் ஒதுங்குச்சு. வெள்ளைக்காரன் பகை நமக்கு எதுக்குன்னு. கடைசியில் அவர் வெளியில் வரும்பொழுது முழுதும் முடக்கப்பட்டவராக ஒன்றும் இல்லாமல் வெளியே வந்தார். சிறையில் அவருக்கு துணி கூட கொடுக்கல. கோணியில் சணல் கோணி அதை தான் உடையா கொடுத்த சொன்னார்.
மிருகம் மாடு செக்கிலுக்கிற மாதிரி செக்கிலுக்கு வச்சாங்க. ஒரு வக்கீல்னா ஃபேமஸ் கிரிமினல் லாயர், அங்கே நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தவர், பெரிய பணக்கார கோடீஸ்வரனுடைய மகன். நிலமை கேரசின் விற்றார் வாழ்க்கையை தள்ளுவதற்கு. ஏன்னா வழக்கறிஞர் பட்டம் எல்லாத்தையுமே பிடிங்கிட்டாங்க. வாழ்க்கையை தள்ளுவதற்கு நம்ம ஊர் பாஷை சொன்னால் கிருஷ்ணாயில் விற்றார். அப்படியே அவர் சோர்ந்து போலியே, ஏராளமான புத்தகங்கள் எல்லாம் எழுதினார். சமயம் பக்கம் திரும்பினார். அவரை விடவா தியாக வாழ்க்கை, லௌகீக வாழ்க்கை இழந்துன்றீங்க. கம்யூனிஸ்டுகள் கதை தெரியுமா? நம்மோடு வாழ்ந்த 2 தலைவர்கள் லேட்டஸ்ட்டாக, இன்றைய இளம் தலைமுறைன்னு சொல்கிறேன், பழைய ஆளுங்களை விட்டுருங்க. சங்கரையா, நல்லக்கண்ணு, 2 பேரும் 17 வருஷம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்திருக்காங்க. இளமை காலங்கள் 9 வருஷத்துக்கு மேலே ஜெயில் தண்டனை, 8 வருஷத்துக்கு மேலே தலைமறை வாழ்க்கை. ஆர் வெங்கட்ராமன், புகழ்பெற்ற வழக்கறிஞர், காங்கிரஸ்காரர், பின்னாளில் ஜனாதிபதி. அந்த ஆர் வெங்கட்ராமன் கூட ப்ராக்டிஸ் பண்ணவர் எம்என்னு சொல்லுவாங்க, எம் வெங்கட்ராமன். அவர் எம்வி, கம்யூனிஸ்ட் கட்சியில், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் புகழ்பெற்ற வழக்கறிஞர். 2 பேரும் ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணவங்க. அவர் கட்சியில் இருந்த காரணத்தினால அவர் மேலே பெரிய சிக்கல். அந்த டைமில் 62 64 அந்த பீரியடில் தலைமறை வாழ்க்கை வாழ்ந்து கைது செய்யப்பட்டு பிறகு சிறையிலேருந்து வெளியில் வந்து, அதாவது பரோலில் வெளியில் வராரு, மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு தலைமறைவாகிறாரு. மறுபடியும் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு அவரை சிறைக்கு அனுப்பிச்சிடறாங்க. பரோல் விதியை மீறினதுனால சிறை மனைவி இறந்து போயிடுறாங்க. பரோல் விதியை மீறி கைது பண்ணப்பட்டதுனால மனைவி உடலை கூட பார்க்க விடல. இதை விட வாங்க ஐயா கொடுமை நீங்கள் அனுபவிச்சிங்க. கண்ணதாசன் கள்ளக்குடி போராட்டத்தில் 6 மாதம் 8 மாதம் உள்ளே இருந்தார். அவர் தான் தலைமை. இவர் போய் ரயில் மறியலை பண்ணி பெரிய கலாட்டா உண்டு பண்ணிட்டு கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்க வேணும் 1.5 மாதத்தில் வெளியே போயிட்டு, இன்றைக்கி யார் கள்ளக்குடி கொண்ட வீரர்? கருணாநிதி. வனவாசம் போய் படித்து பாருங்கள். இந்த மாதிரிலாம் பாளையங்கோட்டை சிறையினிலே பாம்பு பள்ளி நடுவினிலே அப்படின்னு பாட்டுக்கிட்டலாம் எழுதிக்கின்னு இன்றைக்கி இவர்கள் வீரம், இவர்கள் இதெல்லாம் இதுதான் ஷோ தங்கப்பதக்கத்தில் வச்சுருப்பார். சுள்ளிராஜன் வருவார், அண்ணன் என்ன சொல்லுங்கள் அப்படி அவர் தோரணையாக, அவர் கவுன்சிலர் யார் ஷோ சொல்லுங்கள் அப்படின்னு. அண்ணன் நம்ம தம்பினால ஒரு சின்ன பிரச்சனை என்ன, தம்பிகள்னால தான் பிரச்சனை இல்லைன்னா தான் பெரிய விஷயம்னார். சரி இவங்க தம்பி பற்றி சொல்லுங்கள். ஆனால் நம்ம தம்பி நம்ம கட்சி இயக்கம் நடத்தின பல்வேறு போராட்டங்களை கலந்துக்கிட்டு காலையில் கைதாகி சொல்லனா துன்பங்களை அனுபவித்து மாலையில் விடுதலை ஆகி, உங்கள் தம்பியின் தியாக கதையை கேட்கும் பொழுது எனக்கு உள்ளபடியே மனது வலிக்கிறது. சுதந்திர போராட்டத்தில் கூட இப்படிப்பட்ட தியாகங்களை யாருது காலைல கைதாகி மாலையில் இப்படிப்பட்ட தியாகிகளை பார்த்திருக்க முடியாது அப்படின்ட்டு. சரி உங்கள் தம்பி என்ன பண்ணானா, அப்புறம் ஒரு கதை சொல்வார். சிந்தாக்கீர்னாப்புல குடல் வந்து வெளியே வந்துச்சு. நான் எப்படி உடனே இவர் சொல்ல, நான் இப்படி குடலை தானே உள்ளத்துக்கு வைக்கணும், தம்பி ஏந்தி உள்ளே வச்சாங்க, நான் வர்றேன் ஸ்டேஷனில் போய் ஒரு அலப்பறை பண்ணுவார். இது என்னென்னா, இவர்கள் எவ்வளோ பெரிய விஷயத்த ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டு. பாரதியார் கர்ணம் தப்புனா மரணம். நீங்கள் அவருடைய சுதந்திர எழுச்சி பேச்சு, அவருடைய அந்த கட்டுரைகள், கவிதைகள் மக்களுக்கு பெரிய சுதந்திர எழுச்சியை ஊட்டுச்சு. அவரை வந்து கைது செய்ய வெள்ளை அரசாங்கம் துடிக்குது. அவர் சுதேசமுத்திரம் பத்திரிகையாளர். நீங்கள் வெள்ளை அரசாங்கத்துடைய அடக்குமுறைக்கு ஆளான முதல் பத்திரிகையாளர்னு கேட்டால் நான் பாரதியார் தான் சொல்லுவேன். அவர் வந்து புதுச்சேரிக்கு தப்பி போகிறார். அதை போய் இவங்க கேவலமாக பேசியிருந்தாங்க. பாரதியார் கையில் சல்லி காசு கிடையாது, வறுமை தான். ஆனால் அவர் வந்து எக்ஸ்ட்ராடினரி, வேறு லெவல். அப்படிப்பட்ட பாரதியாரை இவர்கள் வேற ஒரு இதுன்றதுக்காக இவர் ஒதுக்கி வச்சாங்களா இல்லையா? பாரதிதாசனை கொண்டாடின அளவுக்கு பாரதியாரை கொண்டாடிட்டாங்களா? எப்பேற்பட்ட கவிஞன், நாட்டுக்காக உழைச்சவன். கடைசி வரைக்கும் பாரதியாருக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்க? அதனால் பாரதியார் என்ன பண்ணிட்டாரு, 4 இது எழுதினார், எங்கள் தலைவர் மாதிரி எழுதியிருப்பாரா? இவர்கள் தியாகத்தை பெருசாக பேசுவாங்க. இவர்களுடைய வேலையாக அதுதான். மற்றவங்க என்ன பண்ண நீ, அவர் செக்கு இழுத்தா வேற ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க, துணி கூட போட உள்ள மாதிரி லாஸ்ட்டில் பாரிஸ்டர் பட்டத்தை பிடிக்கிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க. அவ்வளோதானே. எங்கள் தலைவர் எப்படி இருந்தால் தெரியுமா, திடீர்னு பல்லி வரும், பல்லி வந்து என்ன பண்ணும்போது தலையில் கொஞ்சம் ஆள் செத்து போயிடுவான், தெரியுமா அவனுக்கு. வேறு பாம்பு வரும். அப்புறம் நம்ம தான் நம்மளுடைய மூத்திரச்சட்டியை தூக்கணும், நம்ம தான் இது பண்ணணும்.
கம்பிக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருவாங்க. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு. இவங்க பெரும்பாலான சிறைவாசங்களில் இவங்க ஒரு மாதிரி அந்தர் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. நெஞ்சுக்கு நீதிலாம் படித்தா தெரியும். உள்ளே சட்டசபை அமைச்சிக்கிட்டு இந்த குழு அந்த குழுலாம் போட்டு. அதனால் இதுதான் இவர்களுடைய வேலை. அதில் லௌகீக வாழ்க்கையை துறந்து விட்டு அப்படி இப்படின்னு அவரை பற்றி தலைவரை பற்றி பெருமை பேசிக்கிட்டு இன்றைக்கு யாரோ ஆமாம் இன்றைக்கி தலைவர்கள் அப்படி தான் இருக்காங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? ஆனால் ஏதோ நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன்னா பண்ண விடுங்க. விட்டு வேடிக்கை பாருங்கன்றேன். விட்டுட்டு தப்பு பண்ணால் கேளுங்க, நாங்களும் சேர்ந்து கேட்குறோம். சார் இபிஎஸ் அவர்களுமே வந்து 6 மாசத்துல தாவேக்கா ஆட்சிக்கு கவிழ்ந்துரும் அப்படின்ட்டு திமுக ஆதரவாக தான் பேசிக்கிட்டு இருக்கு. உண்மையிலே எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சிங்க அவரே சொல்கிறது பார்த்தா. ஆமாம், ஏன்னா அவர் இவங்கள மாதிரி பேசுகிற அரசியல்வாதி கிடையாது. கொஞ்சம் முதிர்ச்சியாக பேசக்கூடியவர். என்ன சப்ஜெக்டாக அதான் பேசுவார். ஆனால் அவர் வந்துக்கிட்டு 6 மாதத்துல இந்த ஆட்சி கவுந்துரும் அப்படின்னு பேசுறதுலாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி கவலும் என்ன கவலும்னு தெரியல. இதுதான் பிரச்சனை. அதனால் நல்ல அரசியல் நான் சொன்னேன்ல, அண்ணாமலை இப்போ பண்ணுற அரசியல் இறங்கும் போது அண்ணாமலைலாம் ஒரு போட்டியாளராக வர்றதுக்கான வாய்ப்பை அதுக்கு ரோடு போட்டு கொடுக்கக்கூடாது, குழி வெட்டணும். ரோடு போட்டு கொடுத்தீங்கன்னா அவர் ஜாலியாக போடுவார். கோடு போட்டு கொடுத்தாலும் ரோடு போடுவார். இப்போ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா திமுக குரலே பேசுகிறீங்க. கூட்டணி உறுதியாயிடுச்சு கிட்டத்தட்ட. மற்றவங்களும் பேசுகிறாங்கல்ல. ஆமாம் சார், உதயகுமாரும் பேசியிருக்காரு. உதயகுமார் பேசியிருக்காரு, ராஜேந்திர பாலாஜி பேசியிருக்காரு. அந்த சைடு பார்த்தா அவர் அப்படி சொல்கிறாரு. இது வந்து எப்படி சரியாக இருக்கும்? இன்னொன்று இவர் வந்து சருகுகளோட ஆதரவோட ஆட்சி அமைச்சிட்ட நீ ஒன்றும் நிரந்தரம் இல்லாத ஆள் அப்படின்னு டிடிவி. அவருக்கு கோபம் இருக்கும். ஒன்றே கண்ணை தூக்கின்னு போயிட்டாங்களே, அந்த ஒன்றே கண்ணை தான் ஓடிச்சு. இவருக்கு தூக்கின்னு போயிட்டாங்க. அந்த பொண்ணை பறி கொடுத்த பெற்றோர் இருப்பாங்கல்ல, என் பொண்ணு நான் நல்லா தான் வளர்த்தேன், என் பொண்ணு மனுஷன் என்ன மாயம் பண்ணானா மந்திரம் பண்ணானா மாற்றி கூப்பிட்டு போயிட்டான் அப்படின்னு மருமனை திட்டின்னு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமாம். அது குழந்தை பிறகுற வரைக்கும் அந்த சண்டை இருந்துன்னு இருக்கும். குழந்தை பிறந்து பேரன் பேத்தியை பார்த்தோன்னே சரி அப்படி அந்த மாதிரி தான் இது. அது வந்து இரு துருவங்கள் இணைய முடியாது. அவர் இது திமுக இணைந்தால் என்ன தப்புன்னு கேட்குறாரு. இதே ஆள் தான் நீங்கள் கடுமையாக ஓபிஎஸ் போனப்போ திட்டினீங்க. அதிமுக கள்ள உறவை வச்சுக்க பார்க்குதுன்னு சொன்னீங்க. இந்த வேலைலாம் பண்ணீங்க. அது செவ்வாய்க்கிழமை சார், இது வெள்ளிக்கிழமை சார். சரி, எல்லாருக்கும் நாள் கிழமை பிரச்சனை இருக்குதுல்ல. சரி சார், அப்படியே இந்த சைடு வந்தோம்னா பாஜக எதிர்க்க திமுகவும் தாவேகவும் ஒன்றிணைன்னு சொல்கிறாரு சார். திருமாவளவன் இல்லை, வீரபாண்டியன் அவர்கள் சொல்கிறாரு. திருமாவளவன் நோய் அவங்க வந்துச்சு, கொரோனா வந்துச்சு இவங்க எல்லாருக்கும். ஒருத்தர் கொரோனா வந்தோடனே அது அப்படியே பரவிடும். என்ன தப்பு அப்படின்றாங்க. தப்புலாம் ஒன்றும் இல்லை. நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டில் பாஜகவை அழிக்கிற நிலைமையிலையா மற்றவங்க இருக்காங்க? இல்லை அழிக்கிற நிலைமையிலையா வல்லமை பொருந்த கட்சியாக பாஜக இருக்கா? இல்லை. அப்புறம் எதுக்கு திமுக தாவேக ஒன்று சேரணும்? என்ன சார் திடீர்னு திமுக பாசம் கொஞ்ச நாளா தெரியல. அது பழைய பாசம் ஏதாவது ஓட்டின்னு இருக்கோம். பழைய லவரை பார்க்கும்போது திருமா அவர்களுக்கு தான் இருந்தது. இப்போ என்ன இவருமே நோய் ஓட்டிச்சுன்றல. இதில் என்ன பிரச்சனைனா, திமுகவும் தாவேகவும் எதுக்கு இணையணும்? இணைஞ்சு போராடணும். பாஜக எதிர்ப்பு. சரிங்க, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் எல்லாம் சேர்ந்து 40 எம்பி ஜெயிக்க முடியாதா திமுக இல்லாமல்? தாராளமாக ஜெயிக்கலாம். அதை தானே தாவேகா விரும்பும். அப்புறம் சார் அவரையும் ஏற்றிக்கலாம் சார்னா திமுகவுக்கு அது உடன்பாடு இருக்குமா? திமுகவும் பெரிய கட்சி. திமுக தாவேகா எடுத்து பாஜக எடுத்து போகிறான்னா அந்த இடத்துல அதிமுக வளர்ந்துடும். எங்கே ஒன்று இதாகுதோ அந்த இடத்துல அதிமுக வளரும். திமுகவுடைய மூட்டைகளை சிலுவைகளை இந்த ஏற்கனவே இருக்கிற லகுடு பாண்டிகள் சுமந்துக்கிட்டு இருக்காங்கல்ல, வீரபாண்டிய உட்பட, விஜயம் சேர்ந்து சுமக்கணும். தேவையா அவருக்கு? இப்போ தாவேகாவும் டவுன் ஆகும்ல, மரியாதை போயிடும். டவுனா பள்ளம் தோண்டி போச்சிட வேண்டியதான். அப்போ தாவேக்கா நம்ம நேற்று பேசணும். அதில் முக்கியமான இது என்ன சொல்கிறோம், தாவேகாவுடைய அடிப்படையை திமுக எதிர்ப்பு, எம்ஜிஆருடைய அடிப்படை திமுக எதிர்ப்பு, ஜெயலலிதா திமுக எதிர்ப்பு, விஜய் இது திமுக எதிர்ப்பு. இவங்க 3 பேருமே திமுக எதிர்ப்பு தான். ஜெயிச்சிருக்காங்க, அதில் ஜெயிச்சிருக்காங்க. இதை யாராவது விட்டுருவாங்களா? நீங்கள் வந்துட்டு என்ன அவரையும் ஏற்றிக்கலாம் நம்மால் தான் அப்படின்னா கட்டுச்சோத்துக்குள்ளே பெருச்சாலி வைக்கிறதா? சரி ஏற்றிக்கலாம்பா, என்ன அவசியம்னு கேட்குறேன். பாஜக பயங்கரமாக இருக்குது. எப்படி? வைனா நாகேந்திரன் பயங்கரமான தலைவர், கூட தமிழிசை வேறு இருக்கிறாங்க, இந்த பக்கம் எச்ராஜா இருக்கிறார். இவங்களாம் சேர்ந்தாலே போதும், கிடுகிடுக்க வச்சுருவாங்க தமிழ்நாட்டை. அப்போ இவங்களை வீழ்த்துறதுக்கு திமுக தாவேக ஒன்று சேரணும். நீங்கள் கதை விட்டுனேரி. சரி, அவர் ராகுல் காந்தியும் மாணிக் தாகரும் தேசிய அளவில் திமுகவும் தாவேக ஒன்றிணைந்தால்
நாம் வந்து தொலைநோக்கு பார்வை. தொலைநோக்கு பார்வை. கேரளாவில் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் பாஜகவை அழிக்கிறதுக்கு ஒன்று சேருங்க. சரிங்களா? கேரளாவில் தொலைநோக்கு பார்வையோட காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் ஒன்று சேர மாட்டாங்களாம். ஏன்? அங்கே 2 பேரும் தனியாக இருந்தால் தான் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வர முடியும். இல்லை அழிஞ்சிரும் கட்சி. பாஜக அங்கே வளர்ந்துடும். வெஸ்ட் பெங்கால் மாதிரி. இவருக்கு சொல்கிறாரு வெஸ்ட் பெங்கால் மாதிரி கெஜ்ரிவால் மாதிரி ஆடக்கூடாது. அங்கே ஆனதுக்கு காரணம் என்ன? ஷீலா தீட்சித் தலைமையில் டெல்லியில் பெரிய கட்சியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஷீலா தீட்சித் போனால் இவர் உள்ளே வராங்க. அந்த இதெல்லாம் இயக்கெல்லாம் நடத்தி எளியவர்களின் குழந்தையாக சாதாரணமாக வரேன்னு கெஜ்ரிவால் வர்றாரு. பாஜகவும் உள்ள 2 பேரும் அரசியலில் காங்கிரஸ் காணப்படுது. வெஸ்ட் பெங்காலில் ஒவ்வொருத்தருக்கும் சான்ஸு. காங்கிரஸ் பல 10 ஆண்டுகள், அப்புறம் கம்யூனிஸ்ட்டுகள் ஒரு 34 வருஷம், அப்புறம் மம்தாவை எதுக்குறேன்னு காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கை கோத்தாங்க. அதோடு முடிஞ்சிச்சு கதை. அந்த இடத்துல பாஜக உள்ள வந்துச்சு. அப்போ மக்கள் ஒவ்வொரு தடவையும் மாற்றினே இருக்காங்க. நீ ரிஜெக்ட் போ, முடிஞ்சிச்சு வந்து கிளம்பு. நீ ஜோதிபாஸ் அது முடிஞ்சிச்சு கிளம்பு. மம்தா முடிஞ்சிச்சு கிளம்பு. இப்போ பாஜக முடிஞ்சிச்சு கிளம்புனா அப்புறம் வேறு யாரும். இப்படி தான் சான்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒன்று சேர்ந்தோன்னு ஆச்சு, பாஜக அந்த இடத்துல வந்துச்சு. ஆமாம். பாஜக வளர்ந்தோன்னே இப்போ மம்தா காலி. இப்போ மம்தா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்னு இணைஞ்சி பிஜேபி எடுத்து நின்னாங்கன்னா 3 பேருமே காலியாகும். கண்டிப்பாக சேம் அதே பேட்டர்ன் தான் இங்கே. இவர் கூட்டணியோடு இருந்தாலும் இங்கே அதிமுக திமுக ஒன்று சேர்ந்து விஜய் எதிர்த்தாங்கன்னா முதல்ல அதிமுக காலியாகிடும், திமுக அடுத்து காலியாகும். கேப்பில் அண்ணாமலை வந்துடுவார். ஏன்னா தாவேகா எதிர்ப்பு தனியாக நிற்கிறன்ற மாதிரி போயிடும். அப்போது திரும்ப இவர்கள் தவறை உணராமல் இந்த வேலையை பண்ணிகிட்டே இருக்காங்க. இதில் ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. இந்தியா கூட்டணி முதல்ல இந்தியாவில் இருக்கா? கம்யூனிஸ்ட்டுகள் அதில் இருக்காங்களா? வீரபாண்டியன் இவ்வளோ சொல்கிறாருல. அப்போ இந்த ஆண்டவன் கட்டளை படத்தில் சிவாஜி கணேசன் 2 காதலில் ஒன்று சேர்த்து வச்சுட்டு ஒரு நடிப்பு நடிப்பார். ரொம்ப அருமையாக இருக்கும் அது. அந்த இவரை நம்ம ஏவிஎம் ராஜனையும் புஷ்பலதாவையும் சேர்த்து வச்சுட்டு 2 அவர்கிட்ட மாணவராக இருந்தவங்க பிரிஞ்சிருப்பாங்க. சேர்த்து வச்சுட்டோன்னு ஒரு நடிப்பாக பாருங்க. அப்படி இருக்கும். ஏன்னா இவர் காதல் ஃபெயிலியராக இருக்கும். நம்ம காதலே ஃபெயிலியர் ஆனாலும் இவங்க இன்றைக்கி நம்ம சந்தோஷப்படுவோன்னு ஒரு மாதிரி பண்ணுவார். ரொம்ப பேருக்கு தெரியும் அந்த காட்சி. அந்த மாதிரி நம்ம இந்தியா கூட்டணியிலே இல்லை. யார்? வீரபாண்டியன் கம்யூனிஸ்டுகள். இவங்க 2 பேரும் ஒன்று சேர்த்துக்கிறாங்க. ஏவிஎம் ராஜனையும் புஷ்பலதாவையும். ஏவிஎம் ராஜன் திமுக, புஷ்பலதா தாவேகா சேர்த்து வைக்கிறாராம். சேர்த்து வச்சுட்டு அப்படியே சந்தோஷப்படுறாராம். சந்தோஷப்பட்டு என்ன பண்ண திருமாவளவன் சொன்னார்ல, மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் நடந்த ஞாபகம் இருக்குதா? அப்போ இந்தியா கூட்டணி தனியாக நிற்கிது. அந்த இவங்கெல்லாம் சரத்பவார் இவரு தனியாக நிற்கிறாரு. யார் கூட தெரியுமா? சமாஜ்வாடி கட்சி கூட யார் கூட சேர்ந்து நின்னார். இவர் பிஎஸ்பி கூட யார் கூட சேர்ந்து திருமாவளவன். இவர் தான் சொல்கிறாரு தாவேகா திமுக ஒன்றிணைஞ்சி தேசிய லெவலில் இங்கே இணைஞ்சி அங்கே எப்படிப்பா சாதிக்க முடியும்? இங்கே அடித்தா இங்கே தானே வலிக்கும். இவங்க 2 பேரும் என்ன இணைஞ்சாலும் அந்த 40 சீட்டு தான் பங்கு போட முடியும். 40 சீட்டை விட்டு கொடுக்குறது தாவேகாக்கு நான் பைத்தியமா? ஏப்பா என்னப்பா சேருகிறன்ற நீ சேர்றியா? நீங்கள் இருக்கிறியா இல்லையா? ஐயா நான் இருக்கிறேன். இப்போ கம்முன்னு வா. 40 சீட்டில் இருந்தால் அப்படி நான் எனக்கு எவ்வளோ உனக்கு எவ்வளோ 40 பேர் நிற்கிறோம், அடிக்கிறோம். திமுக காலி ஆகணும், ஏடிஎம் காலி ஆகணும். இதுதானே அவங்க லட்சியம். இதில் திமுக ஏற்றின்னு போகிறதுக்கு அவங்க பைத்தியமா? இந்த மாதிரி கோரிக்கைலாம் எப்படி வைக்க முடியுது உங்களால்? புரியுதா? அகில இந்திய லெவலில் ஒன்றுமே கிடையாதுங்க. காங்கிரஸ் மட்டும்தான் இந்தியா கூட்டணி சொல்லணும்னு தெரியுது. ஏன்னா அவருக்கு ராகுலுக்கு எப்படியாவது என்றைக்காவது பிரதமராக இல்லாமான்னு. நீங்கள் மம்தா உங்கள்கிட்ட இல்லை, அகிலேஷ் வேறு இடத்துல இருக்கிறாப்புல. நான் உத்தரப்பிரதேச எலெக்ஷன் வரும்போது தான் தெரியும் என்ன நான் முட்டின்னு இருக்குதுன்னு. நிதிஷு போயிட்டார், இல்லை வேறு யார் இருக்கிறா? இந்த இவர் இருந்தார் ஃபருக் அப்துல்லா, சரியான ஜோக்கெலாம் அடிப்பார். இந்தியாவுக்கு பிரதமராக தகுதி இருக்குதுன்ட்டாப்புல ஸ்டாலினுக்கு. இங்கே ராஜேந்திர பாலாஜிக்கே இதாகிடுச்சு. நம்ம டேடியை பற்றி இவர் இருந்தாலும் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாரு. இது ஒன்று. இடதுசாரிகள் இல்லவே இல்லை. கெஜ்ரிவாலை ஹரியானா எலெக்ஷனில் கழட்டி விட்டீங்க, டெல்லி எலெக்ஷனில் தோக்கடிச்சிங்க, அதோட அவரும் கிடையாது. யார் தான் இருக்கா? இதில் தாவேகா வரணுமா? இவர்களை என்ன சொல்கிறது? ஜோக்கர்கள்னு சொல்லலாமா? திருமாவளவன் மட்டும் இருந்தார். இப்போ அதில் இவரும் பல ஜோக்கர்கள் உருவாகிறாங்க. மேலும் வருவாங்களா? இருந்து பார்ப்போம். தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக லொயாலா மணி நியமனம் பண்ணியிருக்காரு. திண்டுக்கல் நியமனம் பண்ணப்பட்டிருக்கிறார். நியமனம் பண்ணப்பட்டிருக்கார். லியோனி இருந்த பிளேஸ் தான் அவர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு இந்த தாவே காட்சியில். லியோனின்றவர் யார்? ஸ்கூலில் வாத்தியாராக இருந்தார், பட்டிமன்ற பேச்சாளர், வாத்தியார், ஸ்கூல் வாத்தியார். லியோனி இந்த இடத்துலன்னா என்ன புரியல எனக்கு. ஆகச்சிறந்த மேதை இல்லை சார், அப்துல் கலாம் இந்த இடத்துல இவர் அப்படி இல்லை அப்படி சொல்ல வரல. புரிஞ்சுக்கோ.
அங்கேயும் ஒரு கட்சிக்காரரை கொண்டு வந்து வச்சாங்க. அதே மாதிரி இவங்க பேச்சாளரை கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்றதை நான் மீன் பண்ணி அவ்வளோதான். சொன்னேன். அதானே ஆமா. பாடநூல் கழகத்துக்கு தனி வழிகாட்டு குழு இருக்குது. அதுதான் பாடநூல் இதெல்லாம் தீர்மானிக்கும். இவர்கள் பேருக்கு தலைவராக இருப்பாங்க. அது அவங்க கட்சிக்காரில் ஒருத்தரை வைக்கிறாங்க. லியோனி வச்சப்போ குதிக்க மாட்டாங்க. லயோலா மணி அவரும் எள்ளு தானே. லியோனி எள்ளு, லயோலா மணியும் எள்ளு. ஆனால் இவங்களுக்கு பிடிக்காது. இந்த எள்ளு தாவேகா எள்ளு. அதனால தோண்டிடுறான்னு லயோலா மணி அங்கே இப்படி பண்ணார், இங்கே இப்படி பண்ணார்னு போட்டுன்னு இருப்பாங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்துல் கலாமையே கொண்டு வந்து பாடநூல் கழக தலைவராக்குனாலும் தாவேகா ஆக்குச்சுன்னா திட்டுவாங்க. ஏன் யார் என்ன அப்படிங்கிறாரு, 2 சைடும் வெள்ளை முடி வச்சுக்கின்னு பார்க்கறது கனவு காணுன்றாரு. தூங்க சொல்கிறாரா என்ன இவர்? அவர் அங்கே பேசிக்கிறார் தெரியுமா? எல்லா மாணவர்களையும் போய் படிங்கன்னு சொல்ல கனவு காணுன்றாரு. தூங்கினா தானே கனவு காணும், நைஸாக தூங்க சொல்கிறாரு பாரு. அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ உங்கள் ஆள் லயோலா இவர் லியோனி என்ன மாதிரி ஆள் சாருக்கு போட்டாருன்னா அவ்வளோதான். அதுவும் அவர் பேசுகிற தமிழ் இருக்குதே, அப்படியே அந்த திமுகவுடைய அந்த பாதை இருக்குல்ல, பல பெரியவர்கள் வெற்றி கொண்டான், கோவை ராமநாதன், தீபுரி ஆறுமுகம், அப்புறம் லேட்டஸ்ட்டாக கிருஷ்ணமூர்த்தி, அந்த வரிசையில் அப்படிதானே பேசுகிறவர். அந்த மாதிரி யார் அவர் பாடநூல் கழக தலைவர். லயோலா மணி இருந்தால் இன்னும் நாளைக்குலாம் நேரத்து போட்டுன்னு டிபேட்டு கூட போயிடுவாங்க. சே 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 கட்சியாரா இது, என்னடா நான் போய் யார் இருந்த இடம் அதான். அதனால் பொதுவாக அரசியல் கட்சிகள் அவர்கள் ஆட்சியை பிடிக்கும் பொழுது இந்த வாரியங்கள் இதுக்கெல்லாம் அவங்க கட்சி சார்ந்தவங்களும் போடுவாங்க. இதெல்லாம் ஒன்றும் ஆச்சரியப்படுத்தாத விஷயம் இல்லை. அதனால் இது என்னைக்கு அந்த எக்ஸ்பர்ட்டுகளை போடுறது அப்படின்லாம் மாறுதோ அன்றைக்கி ஒரு நல்ல மாற்றம் தான். அந்த மாற்றத்தெல்லாம் நீங்கள் உடனே தாவேகாட்ட எதிர்பார்த்தீங்கன்னா அது நல்லா இருக்காது. ஏன்னா அவர்கள் கட்சியில் வாய்ப்பு இழந்தவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து தான் ஆகணும். சார், லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக பணிபுரியக்கூடிய அருணை இடம் மாறுதல் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த திடீர் மாற்றம்? அருண் அவர்கள் போன இதில் கமிஷனராக இருந்தார். திமுக எவ்வளோ நெருக்கமாக இருந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அவருடைய பீரியடில் அதிக அளவில் என்கவுண்டரு ப்ளஸ் அந்த குண்டாஸ் இதெல்லாம். அதில் ஒரு எல்கே சுதீஷ் சொன்னார்னு ஒருத்தரை பிடிச்சி குண்டாஸ் போட்ட விவகாரம் நீதிமன்றம் கடுமையாக கண்டிச்சது. அவரை வர சொல்லி சம்மன் கொடுத்தா சம்மன் கொடுக்குறவரை காக்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு அவரை வர வச்சு அவரை காக்க வச்சு அதெல்லாம் பண்ணி விளக்கத்தெல்லாம் ஏற்றுக்கவே இல்லை. இதற்கு முன்னரும் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி இதில் அவர் ப்ரெஸ் மீட் நடத்தி குற்றவாளி ஒருவர் தான் சொன்ன பொழுதும் அந்த பெண்ணுடைய அடையாளத்தை வெளியில் வந்த பொழுதும் நீதிமன்றம் கடுமையாக கண்டித்து இப்பேற்பட்டவர் எப்படி கமிஷனாக வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. அந்த கமெண்ட்ஸ் அவர் உச்சநீதிமன்றத்தில் போய் நீக்கினார். அது அரசாங்கம் தான் பண்ணுச்சு அந்த வேலையை. அதே மாதிரி இந்த தடவை நீதிமன்றம் கடுமையாக இந்த விவகாரத்தை பார்த்துட்டு இன்னும் அந்த வழக்கு விசாரணையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். குண்டாஸை ரத்து பண்ணிட்டாங்க. அப்போ இந்த விவகாரத்தில் இது தாவேக அரசு இந்த பின்னணி இருக்கும் பொழுது அவர் அப்பாயின்மெண்ட் பண்ண பிறகு தான் இந்த பிரச்சனைலாம் வருது. அது இவர் ஒழுங்காக அந்த விஷயத்தில் டக்குன்னு அது நீதிமன்ற கோபத்துக்கு ஆளாகாமல் பண்ணியிருக்கலாம். அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது. எதிர்ப்புகள் கிளம்பிக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்தின ரெய்டு, இந்த ரெய்டு ப்ளஸ் இந்த விவகாரம் கூட அவர் இதில் வராதுன்னு நினைக்கிறேன். லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டில் இப்போ ஏவாவேலு அவர் சிங்கப்பூர் போனது, அவர் கொடுத்த பேட்டி, இந்த மாதிரி விவகாரங்கள் ஒன்று. அந்த வழக்கை சரியாக கையாளலையோன்ற ஏதாவது ஒரு அதிருப்தி அந்த அரசுக்கு வந்திருக்கலாம். அந்த அடிப்படையில் அவர் பணிமாறுதல், அதுவும் போலீஸ் அகாடமி. அதாவது நல்லா இருக்கிற ஒரு ஆளை சாதாரண ஒரு இது கொண்டு போய் போகிறதுனா அது எந்த இதுவும் இருக்காது. அகாடமியில் அந்த டீச்சிங் அந்த இது மட்டும்தான் ஒரு பிரின்சிபல் வேலை அந்த மட்டும் பார்க்குற மாதிரி இது. அப்போ நடுவில் ஏன் இவரை இந்த அளவுக்கு பெரிய பொறுப்பு கொண்டு வந்தாங்க, மறுபடியும் ஏன் கொண்டு போனாங்க? இவர் இந்த அளவுக்கு அதிமுகவில் இருந்தும் ஆதவ அர்ஜுனா நேரடியாக குற்றம் சாட்டியும் எப்படி இவரை கொண்டு வந்தாங்க, அதுக்கு பின்னணியில் யார் இருந்தால் இப்போ இந்த அளவுக்கு போயிருக்குன்னா என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் ஆராயப்பட வேண்டிய விஷயங்கள். அடுத்தடுத்து வர தகவல் இருந்தால் நம்ம பேசுவோம். இந்த பணிமாறுதல்ன்றது ஒரு அரசாங்கம் சாதாரணமாக பண்ணுறது தான். பிடிக்கலன்னா மாற்றி விட்ருவாங்க. அது போன அரசாங்கத்தில் செல்வாக்காக இருந்தவர் இந்த அரசாங்கத்தில் அவருடைய சில இது இந்த அரசாங்கத்துக்கு ஏற்ற நடைமுறைக்கு இல்லாமல் இருப்பதாக கருதிய காரணத்தினால் மாற்றப்பட்டிருக்கலாம். சூப்பர் சார், ரொம்ப அழகாக அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. மீண்டும் ஒரு நேரம் சந்திப்போம். நன்றி சார்.